எல்லாருக்கும் வணக்கம். ஸ்னேகா மாதிரி இருக்குன்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் அப்பா எப்பவுமே என்ன அதே சொல்லிட்டு இருப்பாரு, ஸ்னேகா மேம் மாதிரி இருக்கீங்கன்னு. தேங்க்யூ சார். லாந்தர் இரவின் அடையாளம், இது எனக்கு கெரியரையும் தாண்டி எனக்கு நிறைய நல்ல மனுஷங்களை தந்திருக்கு. இந்த படம் என் வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய நிறைய நல்ல மனுஷங்களெல்லாம் தந்திருக்கு. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நான் வந்து நிக்கில் முருகன் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா நான் இந்த மேடையில் இல்லை. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா எனக்கு இந்த லாந்தர் கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் முருகன் சார். ஐல் பி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு யூ சார். அவர் எல்லா இன்டர்வியூவில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எங்கே இருந்தாலும் அந்த தேங்க்ஸ் உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு சாஜி சலீம் சார். எனக்கு நான் போய் ஆஃபீஸில் பேசும்போது எனக்கு என்ன நரேட் பண்ணாங்க. நான் ஒரு தயக்கத்தில் இருந்தேன், சார் ஒரு தயக்கத்தில் இருந்தார். எனக்கு கேரக்டர் கிடைக்குமா அப்படின்ற தயக்கத்தில் இருந்தேன். சாஜி சாருக்கு இந்த கேரக்டருக்கு சூட் ஆவாங்களா அப்படின்ற தயக்கத்தை தாண்டி அந்த கேரக்டரில் ஒரு நரேஷனில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் சாருக்கு தயக்கம் வந்தது. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ ஜானு. தேங்க்யூ ஸோ மச் சார். எம் சினிமா ப்ரொடக்ஷன்ஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். விஷ்ணு சார், பத்ரி சார் அண்ட் கணேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் நெக்ஸ்ட் யாருக்காவது கிடைக்குமான்னு எனக்கு தெரில, எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் தென் ஞான சௌந்தர் சம்சான், நான் அப்படி தான் கூப்பிடுவேன் அவரை. எனக்கு ஃபஸ்ட்டு எல்லாரும் கூடமே அவ்வளோவா பாண்டிங் இல்லை. ஃபஸ்ட்டு நியூ டீம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டைரக்டர் சார் கூட வைப் கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு சம்சான் கூட நல்ல வைப் கனெக்ட் ஆகிடுச்சு. கியூட்டி பை அவர் அந்த மாதிரி தான் இருக்கும். செட் வாஸ் ஸோ ஜாலி. சம்சான் இருந்தால் நல்லா டைம் போயிடும். டேரக்டர் சார் அப்படி ஒரு கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே ஃப்ரேமிங் பண்ணி லைட்டிங்லாம் பண்ணிடுவார். ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல காம்போ பாண்டிங் இருக்குது. நிஜமாக தான் சார், நிஜமாக தான். கண் சிமிட்டுற நேரத்துக்குள்ளே லைட்டிங் பண்ணுவார் இந்த டிஓபி. நெக்ஸ்ட் எல்லாரும் இந்த டிஓபிக்கு வாய்ப்பு கொடுங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கார்த்தி ப்ரோ, வினோதினி, கணேஷ் ப்ரோ, மிச்ச எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுமே ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. டிஓபி எப்படி கண் சிமிட்ட நேரத்துக்குள்ளே மாற்றுவாரோ அந்த மாதிரி அப்படின்றதுக்குள்ளே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி போனதுனால தான் எங்களால் 23 டேஸில் முடிக்க முடிஞ்சது. ஸோ தேங்க்ஸ், பிக் தேங்க்ஸ் டு டைரக்டர்ஸ். அண்ட் ஹீரோ ஆஃப் த ஷோ பிரவீன் ப்ரோ, உங்கள் மியூசிக்கு நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் தேவா ப்ரோ அண்ட் உமாதேவி மேம்க்கு பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ தூய தமிழில் நல்ல வார்த்தைகளோட பாட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. அயல்பிறை எனக்கு பர்சனல் ஃபேவரட். ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேலே நான் கேட்டுருவேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் டு சக்தி ஸ்ரீ மேம் டூ. அண்ட் தென் விபின் அண்ட் சஹானா கூட எனக்கு காம்போ இருந்துச்சு. பட் நோ ஆப்ஷன் விபின். நம்ம நெக்ஸ்ட் படம் கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. தேங்க்யூ. எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என் ஃபேமிலி சரௌண்டிங்ஸ் எல்லாருமே நீ எப்படி வரப்போகிற, உனக்கு ஒரு பேக்ரவுண்டே கிடையாது, சினிமா பேக்ரவுண்டே உனக்கு இல்லை, நீ எல்லாம் எங்கேருந்து ஹீரோயின் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்டவங்க இன்னைக்கு எப்போ படம் ரிலீஸ் ஆகுது, எனக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக டிக்கெட் கிடைக்கும். ஜூன் 21 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் படம் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பாவனுக்கும் என் வணக்கம். இந்த படத்தை லாந்தர் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த இந்த நினைவுகள் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த காலத்திலே பாராஜா சொல்லியிருப்பார், யாரிடவே அந்த லாந்தர் வச்சா கேட்பாங்க. ஏன்னா அது 2வது இந்த படத்தில் ஒரு த்ரில்லர் படம் கேட்டு சொன்னாங்க. எப்போவுமே லாந்தர் எப்போவுமே த்ரில்லர் தான். அந்த இப்போ எந்த ஷார்ட்ஸ் எடுத்தாலுமே அந்த சோர்ஸ் இருக்கு, இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதில் வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து இருப்பது கொஞ்சம் காவி விழுந்துருச்சு. அதை எடுத்து கொடுத்த சகோதரர்
விதார்த்தர்களுக்கு ரொம்ப நன்றி. காவியை காப்பாற்றிய அது இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் தாக்கி பேசுவதற்காக இருக்குது. உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க. என் நண்பன் வந்து தேனப்பன், அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை, அது ஒரு கல்வி. ஸோ ஏன்னா அவர் சமயத்தில் ஒரு கருத்து சொல்லிட்டார். அப்போது எல்லாருமே அதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். சில பேர் அவரை ஃபோனில் மிரட்டலாம் விட்டாங்க. ஏன்னா அவரை எந்த மிரட்டலும் கட்ட மாட்டார். ஏன்னா அவர் ஒரு டானப்பன். ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நான் வித்யாசாருக்கு ஏற்கனவே படம் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் வித்யாசாருக்கு. மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி நன்றி நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர் மற்றும் ஃபோட்டோகிராஃபர் அனைவருக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் இயக்குனர் மற்றும் நம்ம நண்பன் கனல் கண்ணன், அப்புறம் பேசிட்டு போன பூச்சிமுருகன் சார், MS பாஸ்கர் மற்றும் எல்லாருக்கும் என்னோட பசுபதி ராய் சார், மிச்சம் அந்த படத்தோட தயாரிப்பாளர். அப்புறம் நான் இங்கே வந்தது வந்து நம்ம நண்பன் என்னோட பிரதர் மாதிரி வித்தியார்த்துக்காக தான் வந்தேன். அவர் நம்பி நம்ம ஒரு படம் பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு படம் பார்க்கணும், டைம் பாஸ் ஆகணும் அப்படின்னா படம் தேட்டரில் இல்லைன்னா ஓடிடியில் பார்க்குறோம் அப்படின்னா வித்தியார்த்த போனால் நம்பி போய் படம் பார்க்கலாம். அந்தளவு ஒரு கதை நாலேஜ் உள்ள ஒரு நடிகர். அதனால் வித்தியார்த்தோட படங்கள் வந்து நிச்சயமாக அவரோட உழைப்புக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்றம் இல்லை. இன்றைக்கி இல்லை நாளைக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். அது இந்த படம் மூலமாக கிடைக்கணும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் ஸ்வேதாவை பார்த்தா அப்படியே ஸ்னேகாவை பார்த்த மாதிரியே இருக்குது. ஸ்னேகா சிஸ்டர் மாதிரியே இருக்குது. ஐ திங்க் குதிரைவாள்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கமல்கண்ண மாஸ்டர் சொன்ன மாதிரி நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு மேடையில் ஒன்று பேசல. உண்மைதான், கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. லாஸ்ட் மேடையில் பேசினேன் இல்லையாக்கா, உத்தமவில் பஞ்சாயத்து. அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாதுன்னு வச்சுங்க. சினிமா சகஜம் தானே. என்னோடய கருத்து நான் சொல்கிறேன். நம்ம சினிமாவில் எல்லாருக்கும் எல்லாரோட கருத்தும் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அதனால் இந்த படம் மேலும் இந்த படத்தின் இயக்குனர் நிறைய படங்கள் பண்ணி பெரிய இயக்குனர் ஆகணும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளரும் பெரிய படங்கள் பண்ண என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பிஃபோர் தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஏதாவது தப்பு பண்ணேன்னா ப்ளீஸ் சாரி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் த்ரில்ட் about the release of the movie. இப்போ நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன். So I'm not able to tell anything, but I would really want to thank Saji sir, Badri sir, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie, and my co-actors Vivin, Vidat sir and Shweta. And I hope இன்னும் நல்லா தமிழ் படம் பண்ணுவேன் and பெட்டராக தமிழ் பேசுவேன் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ. All the cast and crew, whole success for this team. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் டேரக்டர் ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சொல்லிட்டே இருப்பார் அவர், இந்த நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஆல்ரெடி விடியும் வரை காத்துன்னு ஒரு படம் பண்ணோம். அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ள ரெண்டாவது படம் லாந்தர் வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ARK சரவணன் தான். ஏன்னா அவரை பார்த்தா நான் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வரணும்னு நினச்சேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் பக்கத்தில் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக இந்த இடத்துக்கு ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். முதல்ல எங்கள் அம்மா அப்பா, அப்புறம் என் ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானவர் சுப்ராஜன் ஒரு அண்ணா. ஏன்னா அவர் தான் டேரக்டர் எனக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டார். ஸோ அவர் இல்லைன்னா இந்த இடத்துல இவருக்கு டேரக்டர் கொடுத்துருக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிருக்கலாம். அப்புறம் எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருப்பார் எங்கள் டேரக்டர். அவர் மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் என்னோட சர்க்கிள் நான் இப்போதைக்கு பார்த்ததில்லை. ஸோ எது சொன்னாலும் ஓகே சந்தோஷ் பண்ணிக்கலாம், ஓகே சைன் பண்ணிக்கலாம் அப்படின்பாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம், பெருசாக பண்ணுவோம். ஸோ 21 படம் ரிலீஸு கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம். தேங்க்யூ. சாரி, கொஞ்சம் படம் சொல்ல மாட்டேன்.
வித்தார்த் சார் பற்றி சொல்லணும், அப்புறம் ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும். இங்கே இருக்க கொஞ்சம் படபடப்பாக இருக்கா ஃபஸ்ட் டைம் தான். வித்தார்த் சார் வந்துட்டு அவர் ஷூட்டிங்கில் அடிக்கடி கேட்டே இருப்பார், ஏன்னா லோ லைட்டாக இருக்குது, நல்லா இருப்பேனா கேட்பார். ஒரு ப்ராமிஸ் சார் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அழகாக இருப்பார், எப்போவுமே ஃப்ரேமில் அவர் பார்த்து அண்ணே சூப்பராக இருக்கீங்க நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் எங்கள் பத்ரி சார் அவர் வந்துட்டு நம்ம ஒன்று கேட்டோன்னா டபுளாக தான் படித்திருப்பார் அவர். ஸோ அதனால் அவர்கிட்ட அதிகமாக சின்ன சின்ன வாரம் தான் பேசுவேன். பட் இருந்தாலும் அவர் வரும்போதெல்லாம் பயங்கர ஜாலியாக இருப்பார், பாசிட்டிவாக இருக்கும். அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் அவர். ஸோ அதனால் தேங்க்யூ சார். அப்புறம் எம் சினிமாஸ் டீம் எல்லாருமே அவங்க வந்து ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்னு காய்க்க மாட்டாங்க. எல்லாரும் பார்த்தா ஒன்றுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஷூட்டிங்கே அப்படி தான் போகும். ஸோ 23 நாள் இந்த படம் முடிச்சதுக்கு ரீசனும் அதுதான். ஸோ தேங்க்யூ எல்லோருக்கும், தேங்க்யூ. விபின், சஹானா, அப்புறம் ஸ்வேதா, ஸோ டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம் சினிமா ப்ரொடக்ஷன் பத்ரிநாத் நாராயணன் அவர்களுக்கும், இயக்குனர் சாஜி சலீம் அனைவருக்கும், அதர்தான் கணேசன், ஹீரோயின் என் அன்பு நண்பர் வித்தார்த், ஹீரோயின் ஸ்வீதா, டைரக்டர் பிரவீன், கேமராமேன் சவுந்தர், எடிட்டர் பாரத், மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்புக்குரிய அண்ணன் பாஸ்கர், ப்ரொடியூசர் தேனப்பண்ண, பாடலாசிரியர் உமா தேவி, தேவா, என் அருமை நண்பர் நிகில் முருகன் உள்ளிட்ட அனைவருக்கு என்ன முதற்கண் வணக்கம் தெரிவித்துள்ளேன். நான் பொதுவாக சினிமா நிகழ்ச்சிக்கு இப்போ நிறைய நடுவில் ஒரு 1.5 வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, போகிறதில்ல, எனக்கு வேலை இருக்கிறதுனால. ஆனால் இந்த நிகழ்ச்சி நேற்று திடீர்னு வந்து சாயந்தரம் வந்து ஒரு நண்பர் கூப்பிட்டார், நீங்கள் ஒரு நிகழ்ச்சி வரணும். என்னங்க நாளைக்கு நிகழ்ச்சிங்க இன்றைக்கி வச்சுருக்கீங்க, என்னங்க சினிமா நிகழ்ச்சி அப்படி தானே. சரி எனக்கு தெரியும், இருந்தாலும் வரேன்னு. இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் போய் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் உண்மையாகவே. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு நடந்தது. தம்பி தேவாவா அவருடைய படம், அவருடைய பாடல் எழுதியிருக்காரு, அவங்க அம்மாவை கூப்பிட்டு மேடையில். இந்த காட்சி உண்மையாகவே ஒரு பெரிய மகிழ்ச்சியான காட்சி அல்ல, உன்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் இதை நீ மறக்கவும் கூடாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 23 நாளில் இந்த படத்தை எடுத்துருக்காங்களாம், பெரிய விஷயம். இந்த படத்துடைய பூஜைக்கு நான் வந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், ஆனால் பெரும்பாலும் பூஜைக்கு போனவங்க நிறைய விழாவுக்கு போக மாட்டாங்க. பெரும்பாலும் டைம் இருக்காது, நேரம் படம் லென்த்தாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் போகும். அண்ணன் தேனப்பண்ணனுக்கு தெரியாது பெரும்பாலும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த சப்ஜெக்டு டைரக்டரு படம் பார்த்தோம். அதே மாதிரி கிரைம் சப்ஜெக்டு, சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக அந்த ஒரு படம் ஒரு வெற்றி அடைகிறதுக்கு ஒரு இதாக அமையும். நான் உட்காந்துருக்கப்போ அண்ணன் பாசுகிட்ட சொன்னேன், படம் பார்த்துட்டு இந்த லிரிக்ஸு, ஆனால் இந்த லிரிக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லை நல்லா வருவார் அந்த தம்பி அப்படின்னு சொன்னார் பாஸ்கரனை. அவருக்கு ஒரு வாழ்த்து, மேலும் ஒரு வாழ்த்து. நான் நேற்று படம் பார்க்குறப்போ லாந்தர் என்ன ஏன்பா பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்டேன் என் நம்பர். லாந்தர்னா ஃபஸ்ட் மைண்டில் நான் ஃபஸ்ட்டு ஹிந்தி மாதிரி என் மைண்டில் தோணுச்சு. அப்புறமா தான் எனக்கு அது கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தேன் நைட்டு. லாந்தர்னா அந்த இரவு நேரங்களில் சிம்லின்னு சொல்லுவோம் நம்ம. அந்த இரவு நேரத்தில் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை மாட்டு வண்டி போனீங்கன்னா கீழே லாந்தர் எரியும். அது எதுக்காகனா அந்த பாதைகளை நம்ம வழி வகுத்து செல்லும், நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கு உண்டானது. அதே மாதிரி புயல் காலங்களில் பார்த்தீங்கன்னா போர்ட்டு அண்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா லாந்தர் தான், லார்டன் சொல்லுவாங்க. அதை லார்டன்கிறது தான் லாந்தர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கில காலத்தில் லார்டன் இருந்திருக்காது. ஸோ அந்த அந்த ஆபத்துக்காக அந்த ஆராய்ச்சி மணிங்கிற மாதிரி அந்த அந்த இதை தொங்க விடுவாங்க. ஏன்னா இதிலேருந்து பார்த்து அவங்க பாதுகாப்பாக பயனடையணுங்கிறது தான். ஸோ ஆக மொத்தம் லாந்தருங்கிற பேர்லேயே வெற்றி இருக்குது. ஸோ இந்த படமும் வெற்றி அடையுங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக நான் இந்த படத்தில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு இதே மாதிரி படங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அளிக்கணும். தேனப்பண்ண தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சின்ன குறுகிய காலமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன படங்களில் தான் நல்ல சப்ஜெக்ட் வைஸ் தெரியுது. எனக்கு என்னுடைய சொந்த கருத்து நான் சொல்கிறேன். பாஸ்கர் நான் ஆக்ட் பண்ணுறாரு, நிறைய படங்கள் பார்க்குறேன், நைட்டு சன்னத்தில் படம் பார்ப்பேன், எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த படம் இது பாருங்கள், இவர் விதார்த்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி மினிட் பட்ஜெட்டில் இருக்கிற படங்கள் மிக சிறந்து இருக்குது. அதுக்காக பெரிய படங்கள் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல.
அதுக்கு நீங்கள் ஆதரவு தரணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் ஆதரவு தந்தீங்கன்னாவே போதும் அதுக்கு. அதே நேரத்தில் மைனான்னு ஒரு படம் வந்தது, நான் சினிமாவில் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த படம் மைனா. லாஸ்ட்டில் தான் விஜய் ஒரு நாள் தேடி கண்டுபிடிச்சி யாருன்னு விசாரிச்சா லாஸ்ட்டில் எங்கள் ஊருக்கார் அவர். எனக்கு அதில் ஒரு பெருமை, திருநெல்வேலிக்கார். ஆனால் அவங்க பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கொஞ்சம் ஒரு ஃபோர்ஸஸாக இருக்கும் உங்கள் ஏரியா இல்லை, அந்த மலை கீழே பிறந்த ஊர். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கார். அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அவங்களுடைய மனைவி பார்த்தேன், எனக்கு அவங்க குழந்தைங்க பார்த்தேன், அதை விட சாஃப்டாக இருக்காங்க. ஸோ உங்கள் வெற்றிக்கு அதுவே ஒரு காரணம். விதார்த் ஆக்ட் பண்ண படம் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகலையே தவிர மக்கள் மனசில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்க விதார்த். உண்மையாகவே உங்கள் படங்கள் தான் பெருசாக சக்ஸஸ் ஆகலையே தவிர சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்ல முடியாது. அதோட இந்த சின்ன மினி படத்தினால போய் ரீச் ஆக ஈஸியாக இருக்குது. இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் சரியாக போய் ரீச் ஆகணும். நான் வணங்குற தெய்வத்தை குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இது ஒரு நல்ல நேரம், பத்திரிகை நண்பர்கள் அதிகமாக இருக்கிறதுனால என்னுடைய ரெக்வஸ்ட்டு, நான் ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனுங்கிறதுனால உங்களை ஒரு தாழ்மையிலிருந்து ஒரு பத்திரிகை நண்பர்கிட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் தான் அதில் மெயின். ஆக்சுவலாக யூடியூப்பில் வந்து நம்ம நடிகர்கள் நிறைய பேர் எங்கள் நடிகர் சங்கத்தில் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நான் 10% கூட இந்த செய்தி இல்லைங்க, ஆனால் செய்தி வந்து தவறாக வருது. நான் யாரையும் குறிப்பிட்டு எல்லாரையும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரல. ஒரு சில நபர்கள் 10% கூட உண்மை இல்லை. அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வைக்கலான்னு எங்கள் போன செயற்குழுல கூட பேசினாங்க. அந்த கோரிக்கை தான் உங்கள் கூட வைக்கிறேன். நான் எல்லாமே நானும் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா முழுக்க என்னுடைய போராட்டங்களை வெளியே எடுத்து செல்லக்கூடிய பத்திரிகை நபர்கள் தான் தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ 10% கூட நீங்கள் இல்லாத செய்திகளை பண்ணுறீங்க போகிறீங்கன்னு அது எனக்கு நடிகர் சங்கத்து மூலிமா கேட்டதுனால அந்த செயற்குழுல பேசினால அதை இதில் பெருசாக பாதிக்கப்படுறவங்க சினிமா நடிகர்கள் சினிமாக்காரர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால நீங்கள் இதை தயவு செய்து அதில், ஏன்னா நான் வந்து ஒரு கவர்மெண்ட்லேயும் இருக்கிறதுனால சொல்கிறேன். சில நபர்களை பற்றி போடுறப்போ வெளியே சொல்ல முடியல, சிலவங்க சூசைடே பண்ணிக்கிறாங்க. அதை அவங்கள அதை போராட முடியல. சில நபர்களுக்கு போராட்ட இது கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒரு நல்ல நேரத்தில் உங்களுக்கு, ஏன்னா பேட்டி கொடுப்பவர்களுக்கும் பேட்டி வாங்குறவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னு ஜுடிஷியல் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி கோர்ட் சொல்லியிருக்கு இன்றைக்கி. ஸோ தயவு கூர்ந்து இதில் நீங்கள் உதவிட வேண்டும். இந்த படம் வெற்றியடை 100 நாள் ஓடணும் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.